ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் வெல்கம் பேக்னு சொல்லக்கூடாது, நான் தான் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபஸ்ட்லாம் நான் சேனல் க்ரியேட் பண்ணிட்டு என்ன வீடியோ போடுறேன்னு தெரில. அப்புறம் சரி நம்ம ரோப்ளாக்ஸில் விளையாடி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் முடிவு பண்ணிட்டேன். அதில் என்ன விளையாடலாம், என்ன விளையாடுறதுனே தெரிய மாட்டேங்குது. இப்போலாம் பிரெயின் ராட் கேம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிச்சி விளையாடுறதுன்னு தெரில. சரி நம்ம ஆபிலே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கார்னிவல் ஆஃப் டெரர்லே ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லா ஸ்டார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. ஸோ நம்ம இந்த கேம் தான் விளையாட போகிறோம். எனக்கு எடிட் பண்ணுறதுலாம் சத்தியமாக தெரியாது. எனக்கு அதெல்லாம் எப்படி பண்ணுவேன்னு தெரியாது. இப்போ இங்கே வெள்ளை கலர்லாம் வருது, இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ். இது எப்படி ஆஃப் பண்ணணுன்னு எனக்கு தெரில. சரி சும்மா போடுவோம், வியூஸ் வருதான்னா எனக்கு தெரியாது. வந்தால் வரட்டும், வரக்கட்டி போட்டோம். வேணா பாருங்க, வேணான்னா பார்க்காதீங்க, அப்படி தான் இருக்க போகிறேன். சரி சும்மா நம்ம வீடியோ போடுவோம், அப்லோட் தட்டி விட்டுட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இது விளையாட ஆரம்பிப்போம். இல்லை நான் முன்னாடிலாம் விளையாடி இருக்கேன் தெரியுமா. இது அப்போல்லாம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் இது கூட பண்ண முடியாது. இப்பயும் பற்றியா விழுந்து சாவறேன், என்னால் இது பண்ணவே முடியாது. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பல தடவை விளையாடுவேன் இதை. அப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இது வந்தது. நான் ஆபிலே இந்த கேம் தான், ஆபிலே இந்த கேம் தான் நான் ஃபஸ்ட் டைம் விளையாடினேன். அதுக்கப்புறம் நான் இப்போ பேரிஸ் பிரசிடென்ட் தான் போடலான்னு நினச்சேன். அது நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். இப்போ இது போடுவோம். நான் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் அந்த கேம் விளையாடலாம் தான் நினச்சேன். நான் அப்புறம் சரி வேணாம், நம்ம இந்த கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யோ லாக் ஆகுதியா? அட சரி, நல்லா வேலை அட்லீஸ்ட் இல்லையே. இது வேறு ரோப்ளாக்ஸ் இப்போலாம் கோளாராக அப்டேட் விடுது. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் விளையாடுறதே சரி நான் விளையாடுறதே நிறுத்திட்டேன். இப்போ விளையாடலாம் அப்படின்னு வந்துட்டேன். சரி இந்த கேம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, செக் பாயிண்ட் குச்சி போவேன் பார்த்தி, குரங்கு மாதிரி. இது மேலே என்ன பேசுனதுன்னு தெரிலப்பா. பேசாமல் சைலண்ட் ஆனேன்னா அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் எனக்கு என்ன பேசுன்னு தெரிலன்ட்டு. ரெட்டு கலர் க்ளவுஸு, கைகள். ஓகே, இப்போ நம்மளால் சாட்டு கூட பண்ண முடியாது. ரோப்ளாக்ஸ் ஆட்டோ ஜென்ரேட் சம்மரிஸ் ஆஃப் பிளேஸ் மெசேஜஸ். நான் ஏன் விழுந்தேன்? இது பார்த்தீங்களா, சாட்டு கூட பண்ண முடியாது. என்ன தான் கேம் வச்சுருக்கா. செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன் போல். என்ன தான் கேம் வச்சுருக்காங்க. இது மட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் கைஸ். இது வரவே வராது எனக்கு. நான் விழுந்து சாவேன். மேலே ரெண்டட் ஜெட் பேக் இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. அதுக்கு 30 ரோபாக்ஸ் வேறு. எனக்கு ஆண்டாகுது. நான் மேலே போயிட்டேன். ஓகே, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து நம்ம பேஷண்ட்டாக பண்ணாதான் அது நல்லபடியாக போகும். கொஞ்சம் ஓகே, இப்போ தான் கொஞ்சம் ஒரு இதுவாக குச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ளே நான் கீழே விழுந்துட்டேன். இது வேறு கண்ட்ரோலர் ஒழுங்காக வர மாட்டேங்குது. சென்சிட்டிவிட்டி லெவல் எப்படி இருந்துன்னு தெரில. இது ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்களா, ஆனால் என் கண்ட்ரோல்லே இல்லை. என் கண்ட்ரோல் தான் இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ நேரம் குதிச்சு போகணும். நம்ம அந்த செக் பாயிண்ட் மட்டும் முடிச்சிடலாம்பா. அப்போ தான் 3 நிமிஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. 3 நிமிஷத்தில் நம்ம இங்கே 3 நிமிஷத்தில் நம்ம இங்கே மட்டும்தான் வந்திருக்கோம். நல்லதே நடக்கும். ஓகே ஓகே, இதை பார்த்து போகணும். நம்ம பார்த்து போகலன்னா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவோம். கீழே விழுந்தால் என்ன ஆகும்? கடுப்பாகும். அப்புறம் என்ன ஆகும்? நான் அப்படியே விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவேன். சரி, கதவு ஃபுல்லாகவே திறக்காது கைஸ் இது. பாதி தான் திறக்குது. அப்போ கூட பாதி தான் திறக்குது. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஜெட் பேக் தம்பி போயிடு. அப்பால சாத்தானே. இப்போ நம்மளுக்கு அந்த க்ளவுன் வரும். அவன் துரத்த கூட மாட்டான் ஒன்றுங்க. ஆனால் அசால்ட்டாக போயிடலாம். ஓகே, ஜிம். ஹாய் ஜிம், எப்படி இருக்கீங்க ஜிம்? அதே மாதிரி இருக்குது. நான் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த கேமு. பாருங்கள், அலைக்கா துரத்திட்டு வரான்பா. நம்ம இப்படியே குச்சின்னு போயிடலாம். வெள்ளை கலர். ஓகே, அவன் அப்படியே முட்டின்னு கிடப்பாங்க. இப்போ வந்துட்டான்.
காமெடியாக இருக்கும் இதெல்லாம். சரி சரி நம்ம வந்து அப்படியே போவோம். குட்டி அலைக்காக இருக்கேன், அலைக்காக இருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போது இதில் குதிக்க தேவையில்லை, அதுவே நம்மளை இங்கே போட்டுரும் செக் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கட்டையெல்லாம் தாண்டி நம்ம வந்து இப்போ போயிட்டு ஏய் அது நான்லாம் ஒன்றும் பண்ணலப்பா, நான் அது வந்து அதுவாக போய் விழுந்துச்சு. சரி, நம்ம வந்து இப்போ வந்து இந்த பலூன்லாம் தாவி தாவி போகணும். இப்போ வந்து இது வந்து ஒன்று வரும், அது அப்படி கீழே போகும். நிறைய பேர் விளையாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ தெரியல, இப்போலாம் யாரும் விளையாடுறதில்ல. நான் வந்து பார்க்கும்போது 3000 பேர் தான் விளையாட்டு இருந்தாங்க. தெரில இப்போலாம் விளையாடுறாங்க. ஐயோ, நான் ஏன் வளர்ந்தேன்னு தெரில, உளறிக்கிட்டேன். சரி, இது வந்து இதிலெல்லாம் நம்ம போயிட்டு அப்படியே குதிச்சுட்டு அப்படியே இப்படி போயிட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, டைட்டில் வந்து நம்ம வந்து ப்ளேயிங் கார்னிவல் ஆஃப் டெரர் இன் 2026 அப்படின்னு வச்சிடலாம். எனக்கு என்ன டைட்டில் வைக்கிறேன்னு தெரில. சரி, இது எனக்கு கொஞ்சம் காண்டாகும் கைஸ். எப்போ இருந்தாலும் நான் தோத்துனே இருப்பேன். தெரில என்ன அளவோ. ஓகே, தோக்கலை, நல்லதே நடக்கும். ஜிம்மு என்ன பண்ணுற? பச்சை கலர் பலூன் வச்சுன்னு. ஓகே, பார்த்தீங்களா? மேலே என்னது இது? என்னையா? ஓகே, சரி, இப்போ வந்து இந்த பழையெல்லாம் தாண்டி போவோம். பார்த்தீங்களா? ஸ்கெலிட்டான்ஸ். ரெண்ட் வெப் கிராப்லி கிராப்பிள். கிராப்லின்னு நான் ஏன் படித்தேன்? சரி, நம்ம இப்படி தாவி ஐயோ, ஃபால் டேமேஜ். வெறுப்பாத்தாதப்பா தம்பி, வெறுப்பேற்றக்கூடாது. சரி, இப்படியே போயிட்டோம். ஓகே, இப்போ வந்து இது ஈஸி தான். சப்மட்ட சால்ட் வாட்ரு. அப்படியே போக வேண்டியதான். ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகுதான்னு வேறு தெரியல. இது மட்டும் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலன்னு வச்சுக்கோ, நான் திரும்பி வந்து விளையாடிட்டு திரும்பி ரெக்கார்ட் பண்ணணும். அது மாட்டிக்கிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. டக்குன்னு முடிக்கணும் கைஸ். அதுக்குள்ளே 7 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். 7 நிமிஷமாக உட்காந்துட்டு இங்கே வரைக்கும் தான் வந்திருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடணும் இந்த கேம்லாம். சரி, டக்குன்னு முடிக்க ட்ரை பண்ணுவோம். இது வந்து இது கோளாறு பண்ணுச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. விளையாடுறது நான் தான். ஆனால் சரி, ரெட் ஃபயர் பேக். நோ தேங்க்யூ. ஓகே, குச்சி போவோம். திரும்பி குச்சி போவோம். ஏய் ரெண்ட் பெட்டு. யூஎஃப்ஓ. கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. லைட்டாக நல்லா வெள்ளை கலரில் டெக்ஸ்ட் போட்டால் எப்படி நம்மளுக்கு தெரியும்? அதுவே ஐயோ. சரி, நாங்கள் போயிட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. நான் அங்கே போய்ட்டு திரும்பி இது பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டோம். அப்படியே நம்ம வந்து செக் பாயிண்ட்டு பிடிச்சின்னு இங்கே போயிடலாம். எல்லோ ஃபயர் வில். இதெல்லாம் வந்து போங்காட்டம். ஜிம்மி ஏன் பச்சை கலர் பலூனே வச்சு? ஐயோ கடவுளே. ஓகே என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கே தான் நடக்கிறது. ரைட், பாருங்க, ப்ரோ பிளேயர் மாதிரி போகிறோம் நம்ம. ப்ரோ பிளேயர் மாதிரி எப்படி போகிறோம் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, அதெல்லாம் எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியாது கைஸ். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்துட்டு இப்படியே இங்கே குதிச்சு போகலாம். குழந்த மாதிரி ஏன் பேசுனேன்னு தெரில. ஏன்னா நானே ஒரு குழந்தையோ தனியாக பேசுகிறேன் பார்த்தியா? ஓகே, வந்து இப்போது குச்சி போயிட்டு அப்படியே வந்து போயிட்டு மேலே குச்சிடணும். ரைட், ஆமாம். இப்போ என்ன, அவ்வளோதான்ல முடிஞ்சிச்சு. நாயா? ஓகே, போயிட்டோம்.
செக் பாயிண்ட். ஏய் யோ ப்ரோ வாட்ஸ் அப் ஏச்சி. ஓகே, இது வந்து ஈஸி தான்ப்பா, இது ஈஸி தான். இது வந்து நல்லா நல்லா விளையாடணும், அதெல்லாம் ஈஸி தான். ஹூ டர்ன்ட் அவுட் தி லைட்ஸ்? எனக்கு எப்படியா தெரியும். சரி, இந்த வல்கனோவில் போய் குச்சின்னா நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஃபன் ஹவுஸ்குள்ளே போகிறோம். FUHOS ஹவுஸ். சரி, ஓகே, பயங்கரமாக இருக்குதுல்லோ. இப்போ வந்து இதெல்லாம் குச்சி போகணும். நம்ம வந்து செத்தா ஜெம்ஸ் ஆகிடுவோம் இதில். ஆமாம், செத்தா ஜெம்ஸ் ஆகிடுவோம். ஏய் தப்பு. இல்லை ஜெம்ஸ் இல்லை, அது வந்து பச்சை ப்ளூ கலர் பிங்க் கலர் ஃபயரு. சாரி கைஸ், அது முன்னாடி ஜெம்ஸை தானே ஆனோம். அந்த பிங்க் கலர் ஜெம்ஸு அந்த மாதிரி. பிங்க் வந்து தமிழ் என்னது தெரில. பார்த்தீங்களா, ட்ராப். இந்த ட்ராப் பார்த்தாலும் எனக்கு அந்த கிராணி கேம் தான் ஞாபகம். நம்ம பேசாமல் வந்து கிராணி விளையாடலாமா தெரியல. எனக்கு அந்த கேம் பார்த்தாலே பயம். எனக்கு கிராணி கண்டாலே எனக்கு பயம் ஆகவே ஆகாது. அது பேய் கேம்னு எனக்கு பயம் கொஞ்சம் லைட்டாக தான். நான்லாம் பயந்தாங்கலாம் கிடையாது அதுக்குன்னு. நம்ம வேணால் கிராணி விளையாடலாம் நெக்ஸ்ட் டைம். தோணுச்சுன்னா நான் விளையாடுறேன். ஓகே, இது வந்து தாண்டி போகணும். ஐயோ, இது வர பின்னாடி. இதுதான் கீழே இருந்து மேலே பார்த்தா. ஆமாம். ஓகே, இப்போ வந்து இது கொஞ்சம் கோளாறானது இது. ஓகே, ஈஸியாக தான் இருக்குப்பா, ஈஸியாக தான் இருக்குது. இல்லை சரி, நம்ம அது எனக்கு ஆண்டது காஷ், எங்கே இருக்குதுன்னு வேறு தெரியல. ஓகே, ஓகே, இப்போ போய்டுவோம். ஏய்யோ, நான் தான் ப்ரோ பிளேயர். இப்போ வந்து கேம் முடிஞ்சிடுத்து. இந்த ரோலர் கோஸ்டரில் போகணுன்னா அப்படியே சர்ன்னு போயிட்டு சர்ன்னு கேம் முடிச்சிடலாம். மஜாவாக இருக்கும். ஓகே, ஸ்லோவாக தான் போகும் இது. நான் விளையாடும் போது இது என்னமோ ஃபாஸ்ட்டாக போன மாதிரில எனக்கு ஞாபகம். ஸ்லோவாக தான் போகுதுப்பா. ஒரு வேளை மேலேருந்து கீழே போகும்போது ஃபாஸ்ட்டாக போகுமோ? ஃபாஸ்ட்டாக போ. இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம்ல. இன்னும் அந்த க்ளவுன் இருக்குது பாருங்கோ. ஐயோ, நான் இன்னும் துரத்த ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்துலாம் எகிரிக்குச்சுலாம் வர தெரியாதா? வந்து என்ன துரத்தி பிடிக்கலாம்ல. ஓகே, மேலே போகிறோம். அப்படியே கீழே போயிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம அப்படியே அங்கே போய் விழுந்துருவோம். செக் பாயிண்ட் வந்துச்சு. ஒரு 13 நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த கேம் முடிச்சிருக்கோம். அவ்வளோதான். அவ்வளோ எடுத்தது நமக்கு டைமு. ஸ்கேட்டார் என்னடா வரல? ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஜிம் பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்னாச்சும் போடுவோம். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கப்பா, பிடிக்காதவங்க லைக் பண்ணாதீங்க. ஸோ நம்ம அடுத்த கேமில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.